இன்னைக்கும் சமையல்காரன்னு காலரை தூக்கி விட்டு Galata presents Mudal Nayagan, a celebration of fatherhood. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Pisapillada Sunland Refined Sunflower Oil. Associate sponsor Darling Mobile Ulagin Superstar. Food partner Topi Vapa Biryani. Hospitality partner Park Elanza, Chennai. குழந்தைகளை எல்லாம் பார்த்தோன்னா எமோஷன் ஆயிடுச்சு. இவ்வளோ குழந்தைகளுக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன்னா எனக்கு பெருமை. பூரா விறகடுப்பில் தான் சமையல் பண்ணணும். கண்ணெல்லாம் எரியும். உருளைக்கிழங்கு வெள்ளரிக்காய் எல்லாம் கட் பண்ணி கண்ணில் வச்சுட்டு தான் தூங்குவேன். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை. டேய் சமையல்காரா அப்படிங்கிற ஒரு ஒரு அதிகார தோரணையிலேயோ இல்லை அதை ஒரு அவமரியாதையான அதுதான் எனக்கு ஹர்ட் ஆச்சே தவிர சமையல்காரன் நான் இன்னைக்கும் சமையல்காரன்னு காலரை தூக்கி விட்டு இந்த சமையல்காரர் அப்படிங்கிறது சமையல் கலைஞன் அப்படிங்கிறத கொண்டு வந்து இறங்குறாரு. சமையல்காரங்கன்னா லுங்கிக்கு போட்டுட்டு பனியன் போட்டுட்டு கலர் துண்டை தோலில் போட்டுட்டு கை கட்டி நின்று சார் உங்க பையன் கிட்ட இன்டர்வியூல என்ன ஒரு கேள்வி கேட்டாலும் சரி அவர் ஆரம்பிக்கிற முதல் வார்த்தை அப்பா பாத்தீங்கன்னா எல்லாமே அவருக்கு முதல் வார்த்தையே அப்பாவா தான் ஆரம்பிக்கும். எவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா நீங்க அவருக்கு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பல நேர்காணல்கள்ல பல மேடைகள்ல அவர் பேசியிருக்காரு. உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு உங்க பையன் மாதம்பட்டிய உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்திருக்காரு. ஒன்று என்னோட குழந்தைகளை எல்லாம் பார்த்தோன்னா எமோஷன் ஆயிடுச்சு. இவ்வளோ குழந்தைகளுக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன்னா அது எனக்கு பெருமை. சுருக்கமாக சொன்னால் இது உங்களுடைய ஆசீர்வாதம். நான் உங்களை ஆசீர்வாதம் பண்ணோம், ஆனால் நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. நான் வில்லேஜ் பீப்புள்ஸில் அந்த கலாச்சாரத்தில் வளர்ந்து வந்தவன். ஆனால் என்னோடய சன் பெரிய லெவலில் எல்லா கண்ட்ரியும் போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட வெற்றி நடை போட்டுட்டு இருக்கக்கூடிய என்னோடய சன்னு. அதனால் எனக்கு அவ்வளோ ஒரு நான் படித்தது 4th ஸ்டாண்டர்ட் மலையாளம். நான் தமிழ்நாட்டில் தான் இந்த தமிழெல்லாம் படிக்கிறதுக்கு கற்றுட்டேன். அப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன். என்னுடைய தொழிலை பார்த்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தொழிலை நானாக படித்து அப்படி இருந்து நான் எத்தனையோ கஷ்டப்பட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு இதெல்லாம் பண்ணி தான் நான் இந்த தொழிலை கற்றுட்டு இன்றைக்கி என்னுடைய தொழிலை 1980 நான் ஆரம்பித்தேன். 2000 என்னுடைய தொழில் என்னுடைய சன் ரங்கராஜ் கிருஷ்ணகுமார் அவங்க கையில் நான் ஒப்படைச்சேன். அவங்க காலேஜ் படித்தாங்க. கேட்ரிங்னா என்னன்னே தெரியாது, ஒரு காஃபி போடுறது கூட தெரியாது. அவங்க படித்து டிகிரியெல்லாம் முடித்து வந்ததுக்கப்புறம் அப்போ என்னுடைய இதையை நான் பண்ண சொல்லி இது பண்ணேன். அப்புறம் அரை மனசோடு சரி நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணார். நானும் கூட சொன்னேன், நீ படித்து நீ வேலைக்கு போப்பா, என்னுடைய கஷ்டம் நான் பட்ட கஷ்டத்தை நீ பட வேண்டாம். ஆனால் நாங்கள் என்னுடைய காலத்தில் பூரா விறகடுப்பில் தான் சமையல் பண்ணணும். கண்ணெல்லாம் எரியும். நைட்டும் பகலும் கல்யாணத்துக்கு சமையல் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு வெள்ளரிக்காய் எல்லாம் கட் பண்ணி கண்ணில் வச்சுட்டு தான் தூங்குவேன். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அப்படி இருந்ததுக்கு நான் அப்படி சொன்னேன். இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேன்னு முயற்சியை ஒரு பெரிய இதாக எடுத்து சேலஞ்சாக எடுத்து ஒரு கேட்ரிங்கில் 1 இயர் கோர்ஸ் படித்து ரொம்ப ஹோட்டலில் கிச்சனில் போய் வேலை செஞ்சு நல்லா முயற்சி பண்ணி கற்றுட்டு தான் இந்த வேலைக்கு வந்தாப்புல. ரங்கராஜ் எந்த சமையலோட எந்த அடிப்படையுமே கிடையாது, தெரியாது. அப்படி இருந்த ஒரு பெரிய என்ன மாதிரி நான் மாதம்பட்டி தங்கவேல் அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்கு அப்படின்னா நான் பட மோட்டிவாக நான் ஈடுபடுறேன்.
பண மோட்டிவாக நான் ஈடுபடலை. என்னுடைய சமையல் தொழில் வந்து நான் செஞ்சதில் எங்கே போனாலும் சாம்பார் ரசம் நல்லா இருக்குது, யார் செஞ்சது அப்படிம்பாங்க. என்னுடைய ஃபேவரட் வந்து பூசணி அல்வா, காளான் பிரியாணி, கத்திரிக்காய் எண்ணெய் குழம்பு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபேவரட்ஸ் இருக்குது. எனக்கு ரசிகர்கள் இருக்காங்க, அதுக்கெல்லாம் ரசிகர்கள் இருக்காங்க. அப்பா ஒரு சின்ன கேள்விப்பா, இப்போ உங்களுக்கு வந்து அந்த டிஷ்ஷஸ்க்குலாம் வந்து ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொன்னீங்க. சார் பண்ற பல டிஷ்ஷஸ், அவர் நிறைய டிஷ்ஷஸ் கண்டு கூட பிடிச்சிருக்காரு. நீங்க என்ன அவரோட டிஷ்க்கு ஒரு ரசிகரா மாறிட்டீங்க? இந்த ஒரு டிஷ் சார் பண்றதுக்கு நீங்க ரசிகரா மாறினீங்க? ரசிகர்னா அவர் செய்கிற சமையல், அவர் பாராட்டக்கூடிய ரசிகர்கள், அவர் ஒவ்வொரு இதுலேயும் போய் பண்ணுறது எனக்கும் என்னுடைய ஒய்ஃபுக்கும் எனக்கு மன திருப்தியாக இருக்குது. ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கு. என்ன ஒரு டிஷ் ரொம்ப ஃபேவரட் சார்? டிஷ்ல வந்து அது நான் சொல்றதுக்கு இல்லை. உங்களுக்கு ஃபேவரட் என்ன சார் அது சொல்லுங்க. இல்லை என்னை விட 4 மடங்கு ஹை லெவலில் நான் வந்து சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, வடை, பாயசம், இதுதான் என்னோட ஃபேவரட். ஆனால் அவர் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த ரேஞ்சுக்கு எல்லா வெரைட்டிஸும் என்ன வேணும்னாலும் அவர் பண்ணக்கூடிய ஒரு இதுக்கு வந்திருக்காரு. அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சூப்பர் ஐயா. ஒரு 1000 பேர் 2000 பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும், கேட்டரிங் தொழிலில் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த சமையல்காரர் அப்படிங்கிறது சமையல் கலைஞன் அப்படிங்கிறத கொண்டு வந்து இறங்குறாரு. சமையல் கலைஞன். நீங்க ஆரம்பிக்கும் பொழுது சில செக் பாக்ஸ்லாம் வச்சிருப்பீங்களா சார்? ஓகே, அப்பாவை இந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்ம வந்து நிறுத்தணும் அப்படி நீங்க ஆரம்பத்துல உங்களுக்குள்ளேயே நீங்க அந்த வச்சுக்கிட்ட அந்த ஒரு வைராக்கியமா வச்சுக்கிட்ட அந்த செக் பாக்ஸஸ் என்னலாம் சார்? செக் பாக்ஸஸ்ன்னு அப்படி எதுவும் வச்சுக்கல. சின்ன வயசில் வந்து நான் அப்பா சமைக்கிற இடத்துக்கு போவேன். நான் சொல்கிறது வந்து எங்கள் மாதம்பட்டியிலேயே எனக்கு வந்து ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கிறப்போ கோவிலில் வந்து முருகன் கோயில் அங்கே இருக்கும். அங்கே வந்து அன்னதானம் நடக்கும். தைப்பூசம் ஃபங்க்ஷன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் 6000 பேர் வந்து அந்த ஊர் எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. அப்பா தான் சமையல் பண்ணுவாங்க. ஸோ போனால் விறகடுப்பில் சமைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ பந்தியில் நான் வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணுவேன். சூப்பராக சமைச்சிருப்பாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாம் வந்து இலையில வந்து நல்லா பாயசம், பாசிப்பருப்பு பாயசம், வடை, அப்பளம்லாம் போட்டு பிசைஞ்சு பயங்கரமாக சுட சுட சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி. ஆனால் ஒரு சில இடத்துல முடிச்சுட்டு டேய் சமையல்காரா அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ஏன்னா அது ஒரு ப்ரொஃபஷனலான கோர்ஸ்ன்னு இல்லை. எல்லாருக்கும் வந்து ஒரு என்ஜினியர், டாக்டர் அளவுக்கு சமையலுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாத மாதிரியான விஷயங்கள் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து நான் பிஸ்னஸ்குள்ளே வரணும்னு சொன்னப்போ அப்பா வந்து ரொம்ப கஷ்டம், நான் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டம், தூக்கம் இருக்காது, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி தான் எங்களை வந்து என்ஜினியரிங் படிக்க சொன்னாங்க. பட் எனக்கு வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் அப்பாவே வந்து என்னோடய பிஸ்னஸ்க்கு இன்வைட் பண்ணாங்க. ஸோ நான் உள்ளே வந்தப்போ சமையலை கற்றுக்கணும், செய்கிற வேலையை நல்லா செய்யணும், கடமையை செய் பலனை எதிர்பாராது, அதுதான். நம்ம இதெல்லாம் செஞ்சோன்னா நம்ம இப்படி வருவோன்னு நம்ம யோசிக்கல. செய்கிற ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் நம்ம வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணணும், பெஸ்ட்டாக கொடுக்கணும், அது மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ நான் எப்போவுமே எண்ட் ரிசல்ட்டை பற்றி கவலையே பட மாட்டேன். அந்த மினிட் ப்ரெசென்ட்டில் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதுதான் நான் பண்ணேன். மற்றபடி வந்து நான் யோசிச்சதை விட கடவுள் வந்து பல மடங்கு வந்து பெஸ்ட்டாக வந்து எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சூப்பர். எஸ் ஐயா, இப்போ வந்து இந்த திரையில வந்து சில வார்த்தைகள்லாம் வரப்போகுது. அந்த வார்த்தைகள் வந்து உங்க வாழ்க்கையோட பயங்கர சம்பந்தப்பட்ட வார்த்தைகளாக தான் இருக்கு. அந்த ஒவ்வொரு வார்த்தையை பார்க்கும்போது உங்களுடைய நினைவுகள் என்னென்ன நினைவு வருதோ அதை நீங்க எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். அண்ட் நீங்களும் சரிங்களா? எஸ். ஃபர்ஸ்ட் வேர்ட் வரும், எழுத்து வரும். அதை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் சொல்லணும். சமையல்காரன் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர விஷயம் என்ன? சமையல்காரன் அப்படின்னா அன்னைக்கு வந்து நான் என்னுடைய சூழ்நிலையில் இருந்தபோது அந்த சமையல்ங்கிறது என்னங்கிறது தெரியாது. இருந்தாலும் நம்ம கற்றுக்கணும்னு சொல்லி கற்றுட்டோம். அந்த அளவுக்கு பண்ணி நம்ம நல்ல முறையில் வந்ததுக்கு வந்து இதுக்கு நான் ஒரு பெருமைப்படுறேன். இந்த வேடுக்கு வந்து நான் பெருமைப்படுறேன். எப்பவுமே வந்து குழந்தைகளை வந்து டேன்னு சொல்லுவாங்க. பெரியவனாகிற போது அதுக்குன்னு ஒரு இது வருது. அந்த மாதிரி இந்த ஒரு இதுக்கு வந்து நான் தலைவணங்குறேன். அப்பா ரொம்ப பாசிட்டிவா வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க.
பட் நம்ம பையனா இருக்கும்போது சில நேரங்கள்ல நமக்கு தோணும்ல, அது எங்கேயாவது சமயக்காரன்னு சொல்லும் போது அது ஒரு மரியாதை இல்லாம அதை வந்து யூஸ் பண்ற இடங்கள்ல வந்து உங்களுக்கு கோவங்கள் வந்திருக்கா, ஏற்படுத்தியிருக்கா? இல்ல, இப்ப சமையல்காரன் அப்படிங்கிற வேர்டு வந்து மரியாதையான வேர்டு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அது டேய் சமையல்காரா அப்படிங்கிற ஒரு ஒரு அதிகார தோரணையிலேயோ இல்லை அதை வந்து ஒரு அவமரியாதையான ஒரு எந்த வார்த்தையுமே வந்து ஒரு அவமரியாதையான வேர்டு கிடையாது. அதுதான் வந்து எனக்கு ஹர்ட் ஆச்சே தவிர சமையல்காரன் நான் இன்னைக்கும் சமையல்காரன் காலரை தூக்கி சூப்பர் சூப்பர். பட் ஏதாவது ஒரு உங்களை ஹர்ட் பண்ண உங்க மனசை பாதிச்ச ஒரு இன்சிடென்ட் ஏதாவது இருக்கா? நீங்க சின்ன வயசுல தூரமா நின்று பார்க்கும்போது. இல்லை, அப்படி வந்து யாரும் இது பண்ணல. நான் யோசிச்ச விஷயம் என்னன்னா, அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கணும். சமையல்காரங்கன்னா வந்து லுங்கிக்கு போட்டுட்டு பனியன் போட்டுட்டு கலர் துண்டை தோல்ல போட்டுட்டு கை கட்டி நின்று சொல்லுங்க யார் சொல்ற அந்த மாதிரியான. அந்த அப்போ வந்து 1980 நாங்கள் போய் வேலை செய்கிற போது சரட்டு இருக்காது, பனியன் ஒரு காவி வேட்டி இருக்கும், ஒரு துண்டை தோலில் போட்டுக்குவோம். அதுதான் அப்போ அது அன்னைக்கு வந்து அது ஒரு மரியாதை. பெரியவங்கள்ட்ட வந்து நாங்கள் அந்த சமையல் பண்ணுறவோ துண்டை தோலில் போட்டு பண்ணால் தான் அவன் சமையல்காரன். இன்றைக்கி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போனோம்னா இவன் சமையல் பண்ணுவானா அப்படின்னு கேட்க அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய இது இருக்குது. ஆனால் இன்னைக்கு அப்படி அதை மாற்றினது வந்து ரங்கராஜ். சூப்பர் சூப்பர், கண்டிப்பாக உண்மை உண்மை உண்மை. ஸோ எனக்கு வந்து இந்த சமையல்காரன் அப்படிங்கிற வேர்ட் பார்க்குறப்போ எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு ஒரு விசிட்டிங் கார்டு அடித்தாங்க. அது எப்படின்னா வந்து சீல் வச்சுருக்கோம், லக்ஷ்மி கேட்ரிங் சர்வீஸ், மாதம்பட்டி ஆர் தங்கவேலு சமையல்காரர் அப்படின்னு சீல் வச்சுட்டு ஒரு மொபைல், அப்போ வந்து ஃபோன் நம்பர் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் போட்டு மாதம்பட்டி அப்படின்னு போட்டு ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கும். எனக்கு இது பார்க்குறப்போ 1980 கிட்டத்தட்ட ஒரு 86 87ல் எங்கள் அப்பா விசிட்டிங் கார்டு அடிச்சு வச்சுருந்தாங்க. அதுதான் ஞாபகம் வருது. சூப்பர் சார், பியூட்டிஃபுல் மெமரி. ஓகே, அடுத்த வார்த்தை 1983. ஸோ உங்கள் வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு வருடங்கள் ஒன்றும் இல்லை சார் 1983? வாழ்க்கையில் முக்கியமானது எனக்கு வந்து 1980 எனக்கு கல்யாணம். என்னுடைய கல்யாணம் வந்து லவ் மேரேஜ். ஆஹா, சூப்பர். எத்தனையோ போராட்டத்தில் நான் அந்த என்னுடைய மனைவியை கரம் பிடிச்சேன். நான் ஒரு பெரிய பண்ணையார் வீட்டில் வேலையில் இருந்தேன். அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. பெரிய பண்ணையார் வீட்டில் வேலையில் இருந்தேன். அவங்களும் அங்கே வேலை செஞ்சாங்க தோட்டத்தில். அங்கே தான் நானும் வேலை செஞ்சேன். அறிமுகமாகி இது பண்ணோம். அவங்க சின்ன ஃபேமிலி தான். ஆனால் அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய எதிர்ப்புகள். அங்கே வந்து அந்த பண்ணையில் வந்து பண்ணையார் இதில் வந்து பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் வருவாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஆனால் அங்கே ஒரு மீட்டிங்லாம் போடுவாங்க. பெரிய பெரிய விஐபிஸ். அதில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் எனக்கு அந்த பையனுக்கு கட்டி வச்சிடாதீங்க, அவன் விட்டுட்டு போயிடுவான், அவன் வந்து கேரளா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அது மறக்க முடியாது. இது ரொம்ப சேலஞ்ச். இந்த கல்யாணத்துக்கு ரொம்ப எதிர்ப்புகள். அந்த எதிர்ப்புலேயும் அவங்க வீட்டில் சம்மதம் வாங்கி எங்கள் கோயம்புத்தூரில் பேரூர் டெம்பிள் அப்படிங்கிற பேரூர் கோயிலில் என்னுடைய மனைவி, நான், எங்கள் சித்தப்பா அவர் தலைமையில் தான் என்னுடைய கல்யாணம் நடந்தது. அது மறக்க முடியாது. இது 80 ஒன்று அது அந்த இது இருந்தது. ரெண்டாவது வந்து 1983 ரங்கராஜ் பிறந்தார் மாதம்பட்டிங்கிற கிராமத்தில். அப்போ சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாதம் 20 கிலோ ரேஷன் அரிசி போடுவாங்க ஃப்ரீயாக. அந்த சாப்பாட்டை அரிசியை வாங்கி தான் நாங்கள் சாப்பிட்டோம். அது என்னுடைய பட்ஜெட்டில் அதில் தான் நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்தோம். அதையெல்லாம் நான் என்றைக்குமே மறக்க முடியாது. அதொன்று. அப்புறம் ரங்கராஜ், கிருஷ்ணகுமார் இவங்கெல்லாம் குழந்தை இதானாங்க. நான் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தேன். இதெல்லாம் அந்த 83 நிறைய 1983 மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் மறக்க முடியாது. எத்தனையோ நினைவுகள் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் டைம் பத்தாது. நான் என்னுடைய ஸ்டோரியெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா நீங்கள் ஒரு படமே எடுக்கலாம். ஐயா, இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், உங்களுடைய கல்யாணத்துக்கு வந்து மொத்தமே ஒரு 3 பேர் தான் வந்திருந்தாங்க. ஆமாங்க. நான்
என்னுடைய ஒய்ஃபு எங்கள் சித்தப்பா அவர் தான் கூட்டிகிட்டு போய் பேரூரில் வட்டீஸ்வரர் கோயில் முன்னாடி வந்து கல்யாணம் பண்ணி வச்சார். ஆனால் இன்னொன்று அதை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய இப்போ எனக்கு வந்து 72, என்னுடைய 60வது கல்யாணம், 60வது வருஷம் கல்யாணம், 60வது வருஷத்தில் ஒரு பெரிய மண்டபத்தில் யானை, குதிரை, மாடு, அந்த மாதிரி ஒரு தஞ்சாவூர் யானை என் கல்யாணத்துக்கு வந்தது. எவ்வளவு பேர் வந்தாங்க தெரிஞ்சுக்கலாமா? இப்போ எவ்வளவு பேர் வந்திருப்பாங்கயா? இப்போ ஒரு 4000 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. 4ல இருந்து 4000. ஆமா, செம்ம. அந்த அந்தியூர்ல டான்ஸ் ஆடுது இல்லைங்களா குதிரை? ஆமா, வெள்ளை குதிரை, அந்த குதிரை வந்தது. ஒரு மாடு. அது காரணம் என்னன்னா, அது இன்னொன்று நான் சொல்கிறேன். நான் பல்லடத்தில் பிரித்திங்கிரா, அதரவன பிரித்திங்கிரா கோயில் ஒன்று இருக்குது. நான் மாதம் மாதம் பூஜைக்கு போவேன். அதில் அவர் சாமி இருக்கார். அவர் போனதுனால அவர் ரொம்ப எனக்கு பழக்கப்பட்டார். அவர் தான் எனக்கு வந்து இந்த 60வது கல்யாணம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து அவர் தலைமையில் தான் அந்த கல்யாணம் பண்ணோம். மண்டபம் எடுத்து நிறைய பெரிய எடுத்து எல்லாம் பண்ணோம். ஆனால் அந்த டைமில் நான் நினச்சிட்டேன், அவர் சொன்னார், உங்கள் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, இந்த 60ஆம் கல்யாணம் ராஜபோகமாக நான் பண்ணி கொடுக்குறேன் நான் உனக்கு அப்படின்னு சொன்னார். அது என்னோட மறக்க முடியாத ஒரு பெரிய நிகழ்ச்சி. சூப்பர். நீங்க சொல்லுங்க, அந்த கிவிங் பேக் அப்படிங்கிறது இன்னொன்று சொல்கிறேன். எல்லாரும் கல்யாணமான பொண்ணுக்கு வந்து சீதனை கொடுப்பாங்க. கல்யாணம் பண்ணி மண்டபத்திலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற போது பென்ஸ் கார் கொண்டு வந்து நிறுத்தி என்னுடைய சின்ன சொன்ன ரங்கராஜ் 2 பேரும் கொண்டு வந்து வண்டியில் உட்கார வச்சாங்க. என்னடா இது யார் காரரா அப்படின்னா, நீங்கள் பேசாமல் வாங்கப்பா, வீட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னாங்க. அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். இது எல்லா குழந்தைகளும் இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மாவுக்கு பண்ணுறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்போ நான் வாழ்க்கையில் நம்ம இந்த எல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் என் மனைவி நாங்களாம் ரொம்ப பெருமைப்பட்டோம். அது மறக்க முடியாத ஒரு இது. சூப்பர் சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஒரு 2 பேர், ஒருத்தர் தான் ஆக்சுவலி இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு. கட் பண்ணால் 4000 பேர். ஒரு ராஜா மாதிரி அன்னைக்கு அவர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு அவரே வந்து சொல்லும் பொழுது எப்படி இருக்காது? வந்து நம்ம அப்பாவுக்கு திருப்பி பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது. இல்லை, இது வந்து கிவிங் பேக்னு இல்லை, இது நம்மளோட கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ வந்து நம்ம வந்து இந்த பூமியில் வந்ததே அவங்க 2 பேர்த்தினால தான். ஸோ நம்மளை வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எதுவுமே தெரியாமல் நம்மளை வளர்த்தி ஒரு பெரிய பொசிஷன் வரணும்னு. இப்போவும் நான் வந்து 2 மணிக்கு வீட்டுக்கு ரீச் ஆகிறேன்னா நான் வர வரைக்கும் அம்மா தூங்காமல் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம அவங்கள கடைசி வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கணும். ஸோ நம்ம பிறந்து இந்த உலகத்தில் வந்ததே அவங்க மூலமாக தான். அவங்கள நம்ம குழந்த மாதிரி கடைசி வரைக்கும் எப்போவுமே பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து 83ன்னு ஞாபகம் வர்றது வந்து, ஒன்று என்னோடய டேட் ஆஃப் பர்த் 2/4/1983. அதுக்கப்புறம் லக்ஷ்மி கேட்ரிங் சர்வீஸ்னு ஆரம்பித்தது வந்து அந்த 83ல். ஓ, சூப்பர், சந்தோஷம். ஓகே, அடுத்த வார்த்தை அடுப்பங்கரை. ஒரு 3 கருங்கல், ஸ்கொயர் கல் 3 கல் வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு விறகை போட்டு பற்ற வச்சு அதில் சமையல் பண்ணுவோம். அடுப்பங்கரைங்கிறது அதுதான். ஏன்னா ஒரு 10 அடுப்பு போடுவோம். சாம்பாருக்கு தனியாக, சாப்பாட்டுக்கு தனியாக, பாயத்து தனியாக, எல்லாம் நல்லா லைனாக ஏற்றி வச்சுருப்போம். அடுப்பை பற்ற வச்சு விட்டு லைனாக பண்ணுவோம். அது ஒரு மறக்க முடியாத ஒரு இது. சூப்பர். அந்த ஒரு அனல், அந்த ஒரு ஹீட் எப்படியா இருக்கும்? ஏன்னா ரொம்ப ரீசெண்டாக உங்களுடைய ஹோட்டலுக்கு நாங்கள் வந்திருந்தோம் சமையல் செய்கிற இடத்துக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு சமையல் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த ரூமில் எவ்வளோ கூலிங்காக இருக்கோ அதே கூலிங் உங்களுடைய சமையல் அந்த ரூம்லேயே இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு இப்போ அவர் மாற்றிட்டாரு. ஆனால் அந்த டைமில் அடுப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த ஒரு அனல் இருக்கும், ரொம்ப அந்த ஹீட் தாங்கவே முடியாத புகை இருக்கும். எனக்கு சமையல் கட்டுங்கிற அது ஞாபகம் வர்றது வந்து, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் குடியிருந்த வீடு வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஃபஸ்ட்டு குடியிருந்த வீடு. அதில் வந்து ஒரு ரூமில் ஒரு கார்னரில் ஒரு சின்ன ஏரியா இருக்கும். அதில் ஒரு மண்ணில் அடுப்பு, அம்மா வந்து இந்த குழல் வச்சு ஊதுவாங்க சமையல் கட்டு. அதுதான் எனக்கு வந்து ஞாபகம் வருது சமையல் கட்டுன்னு பார்க்குறப்போ. அப்படிதான் சமைப்பாங்க. நீங்க பார்த்த முதல் நான் பார்த்த ஆமாம் சமையல் கட்டு வந்து எங்கள் அம்மா சமைக்கிற. வீட்டில் அப்பா சமைப்பாரா அப்போ அந்த டைமில்? அப்போ வீட்டில் சமைப்பாங்க.
இப்போ நீங்க வந்து சொல்லுங்க. வீட்டில் சமைப்பேன், எனக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் பண்ண சொல்லுவேன். ஆனால் பெரும்பாலும் நான் ஃபங்க்ஷனுக்கு போய் வந்தால் ரசத்தோடு தான் சாப்பிடுவேன் வீட்டில். அதனால் வீட்டில் ரசம் வைப்பாங்க. சண்டே ஏன்னா மட்டன் சிக்கன் பண்ணுவாங்க. அதனால் நல்ல நான்வெஜ் நான் நல்லா சாப்பிடுவேன். சரி, இப்போ நீங்க நல்லா சமைப்பீங்களா, அம்மா நல்லா சமைப்பாங்களா? என்னோட அம்மா நல்லா சமைப்பாங்க. எனக்கு வந்து அம்மா கல்யாண மண்டபத்தில் பண்றது எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆனா எங்க வீட்டு அம்மா பண்றது நான் சாப்பிடுவேன். ஆனா எனக்கு நல்லா இருக்கு. சூப்பர். அப்பாக்கு வந்து இதை கண்டிப்பா நம்ம வாங்கி கொடுத்துடணும் அப்படி நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்த ஒரு விஷயம், பண்ண ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? அவருக்கு வந்து அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் இது வரைக்கும் என்ன இது வேணும் அப்படின்னு அவங்க வந்து கேட்டதே இல்லை. நான் வந்து அந்த 60ஆம் கல்யாணத்துக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தப்பவே வந்து வேண்டான்னு தான் சொன்னாங்க. ஸோ நான் வாங்கி கொடுத்தாலும் அவருக்கு வந்து பொலேரோ ஜீப்பு தான் பிடிக்கும். ஸோ அந்த காரை வந்து அவர் நிறைய யூஸ் பண்ணவே இல்லை, பட் அது பொலேரோ தான் யூஸ் பண்ணார். ஸோ அவர் வந்து எப்போவுமே ரொம்ப சிம்பிளாக போதும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கணும்னா அப்பா அம்மா 2 பேருக்குமே வந்து மாடு ரொம்ப பிடிக்கும். இப்போவும் வந்து ஒரு 20 மாடு வச்சுருக்காங்க. காலையில் 5 மணிலேருந்து ஃபுல்லாக சாயந்தரம் வரைக்கும் பிஸியாக இருப்பாங்க 2 பேருமே. அந்த மாடில் வந்து டெய்லியும் 60 லிட்டர் பால் வரும். ஸோ அதை வந்து வீட்டுக்கு போக கம்பெனிக்கு வந்து அதை வந்து கொடுப்பாங்க அந்த பாலை. ஸோ நாங்கள் கம்பெனியில் 1000 லிட்டர் பால் வாங்குகிறோம் ஒரு நாளைக்கு. ஸோ கிச்சனில் ஸோ அதில் 60 லிட்டர் 50 லிட்டர் அவங்களோட இதுலேருந்து வந்துடும். அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவோம், திருப்பி அதை எங்களுக்கே கொடுத்துருவாங்க. சோ அதானே அப்பா அம்மா இல்லையா? என்ன எவ்வளவு வந்து நம்ம பண்ணாலும் திருப்பி நமக்கே அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதா பார்ப்பாங்க. சூப்பர். ஓகே, சோ நெக்ஸ்ட். குடிகாரன். சரி, எதனால இந்த வார்த்தைனா, இப்போ இந்த சமையல் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 6ல இருந்து 8 வரைக்கும் நல்லா ஒரு 8 அந்த 9 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா பந்தில ஒரு சின்ன ஒரு கலவரம் நடக்கும். இல்லாத பொருளை தான் எடுத்துட்டு வாங்குவாங்க. அவங்க மரியாதை இல்லாம பேசுறதா இருக்கட்டும், ரொம்ப உரிமையா எடுத்துப்பாங்க. யாருன்னே தெரியல, நீ ஏன்டா எம்மள உரிமையா உங்களுக்கு மனசுல தோணி இருக்கும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? உங்க பையன்கிட்ட சொல்லி கொடுத்துருப்பீங்கல்ல, அது ரொம்ப கோபமும் பட முடியாது, அது எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழல்? அதை வந்து ரொம்ப பொறுமை வேணும். அதை வந்து சப்ளையர் பரிமாறிட்டு இருப்பான், அவன் சாப்பாடு சாப்பிட்டு ரசம் ஊற்றணும், அவன் மோரை கொண்டு ஊற்றிடுவான். உடனே என்ன கூப்பிடுவாங்க. நான் வந்து சமையல் பண்ணி வச்சுட்டு டைனிங் ஹாலில் போய் எல்லா டைனிங் ஹால்லையும் போய் நான் பார்ட்டியில் போய் விஷ் பண்ணி எப்படி இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லி பணிவோடு நான் கேட்பேன். நான் ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா என்னை கூப்பிடுவாங்க. என்னப்பா மறக்க முடியாது, நானே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய எங்கள் ஊர் எம்எல்ஏ நைட் ரிசப்ஷன், நைட்டில் மத்தியான சாப்பாடு, அவர் சாப்பாட்டுக்கு வந்திருக்காங்க. சாப்பிட்டாச்சு. அந்த லேடிஸ் இலை எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அந்த இலை எடுக்கிற போது நான் போய் அந்த க்ளீனிங் பண்ண போனேன். க்ளீனிங் பண்ண போகிற போது அந்த இலையை எடுக்கிற போது அவரோட சர்ட்டில் பட்டுருச்சு. அந்த சாம்பார் வந்து அவர் சர்ட்டில் பட்டுருச்சு. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நீ வெளியே போனியே, அவர் கோவப்பட்டுருவார் அப்படின்னு. இந்த சமையல் தொழில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பொறுமை வேணும். பார்ட்டிகிட்டையும் சரி, சாப்பிட வர்றவங்ககிட்டையும் சரி, தொழிலாளிகிட்டையும் சரி, எல்லார்கிட்டையுமே பொறுமையாக போனால் தான் நாம் இந்த தொழில் நம்ம கொண்டு போக முடியும். ஆனால் எனக்கு வந்து முன்கோபம் ஜாஸ்தி. நான் வந்து கடகராசி பூச நட்சத்திரம். கேட்டு பாருங்க, நிறைய யூடியூப்லலாம் இன்றைக்கி அதை பற்றி நிறைய போடுறாங்க. அந்த பூச நட்சத்திரம் கடகராசிக்காரன் எப்படி இருப்பான் அப்படின்னு. என் சம்சாரத்துக்கிட்ட நான் வந்து எப்போவுமே கோபமாக தான் பேசுவேன். அன்பாக பேசுகிறது வந்து ரொம்ப ரேர். ஏதாவது சொன்னாலே வந்து நான் அந்த மாதிரி எனக்கு ஒரு இது. இப்போ நான் வந்து நான் நிறைய திருந்திட்டேன், பேசுகிறதையுமே கம்மி பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஒரு இது. சார் நீங்க சொல்லுங்க சார், இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலா இருக்கிறதுல இந்த இன்டென்ஷனலா சில பேர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணி? யூஸ்வலாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் வந்து யார் அவங்க என்ன கண்டிஷனில் வந்தாலும் அவங்க கெஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுவோம். வேணும்னே ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் நம்ம அதை வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி அவங்கள கூல் டவுன் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடும். அப்பா வந்து முன்கோபம் அப்படி சொல்லும்போது நீங்க லைட்டா அப்படியே சிரிச்சிங்க. வீட்ல ரொம்ப நிறைய பார்த்துருப்பீங்க போலயே. இல்லை அது வந்து வேலையில் வந்து தப்பாக இருந்தால் கண்டிப்பாக நானே வந்து எப்போவுமே ஸ்மைலிங்காக இருப்பேன். பட் கிச்சனுக்குள்ளே போய் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக அவங்கள பிளாஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அது ஏன்னா ஒர்க்கில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். ஸோ அதைத்தான் அவர் வந்து முன்கோபம்னா, ஏன்னா அவங்க வந்து ஒரு மூடில் டிஃப்ரெண்ட் மூடில் ஒர்க் பண்ணுவாங்க.
ஸோ அது வந்து நம்ம டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அந்த ஒர்க் அந்த ப்ராடக்ட் வந்து ப்ராப்பராக இருக்கணும் இல்லையா? ஸோ அது வந்து நம்ம ஒர்க்கில் எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். இப்போ இந்த லைட்டாக வந்து கிச்சனுக்குள்ளே தான் வந்து பரபரப்பாக அப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும். லைட்டாக ஏதாவது சொதப்பல் நடந்தால் அதுக்கு டக்குன்னு மாற்றி இப்படி போட்டு இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா? அது ஏதாவது எக்ஸாம்பிளோட சொல்ல முடியுமா, இந்த மாதிரி ஒன்று சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னு? இல்லை, நான் வந்த புதுசில் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து நான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருப்பேன். 2002 நான் பிஸ்னஸ்க்கு வந்தேன். ஒரு 5 வருஷம் வந்து ரொம்ப, ஏன்னா அந்த புது இண்டஸ்ட்ரி திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக கூட்டம் வந்துடும், ஃபுட்டு ஷார்ட்டேஜ் வந்துடும். ஸோ அது தப்பு நம்ம மேலே தான் சொல்லுவாங்க, ஃபுட்டு பத்தலை அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு டைம் வந்து ஒரு 1000 பேருக்கு ஒரு டின்னர் சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து திடீர்னு 200 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. ஸோ எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டோம். ஒரு வெஜ் கட்லெட் பத்தலை, ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து சடனாக அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். நான் சொல்கிறது வந்து ஒரு 18 வருஷம் இருக்கும் நான் வந்த புதுசில். அப்போ வந்து அப்பா என்ன சொன்னாங்கன்னா, சரி டென்ஷன் ஆகாத, மசால் தோசை இருக்கா இன்றைக்கி மெனுலன்னு கேட்டாங்க. ஆமாம் இருக்குன்னு. ஸோ அதிலோட உருளைக்கிழங்கு மசால் இருக்கும் இல்லையா, காய்கறியை மட்டும் கட் பண்ணி அந்த மசாலாவை போட்டு உடனடியாக கட்லெட் ரெடி பண்ணிடு. பிரெட் க்ரம்ஸ் இருக்கும் குயிக்காக, ஏன்னா உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், மினிமம் 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஒரு உருளைக்கிழங்கு மசால் இருக்குது, அதை வச்சு குயிக்காக கட்லெட் ரெடி பண்ணி ஸோ அதை மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எப்போவுமே வந்து ஏதோ ஒரு எனக்கு ஒரு ப்ரெஷர், இன்றைக்கும் ஏதாவது ஒரு டென்ஷன் அப்படின்னா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவேன், ஒரு சொல்யூஷன் தருவாங்க. அந்த அனுபவம் அவங்களுக்கு இருக்கிற அனுபவத்தில். கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர் சார். ஸோ இன்னைக்கு உங்களுடைய முதல் நாயகனுக்கு கலாட்டா சார்பாக ஒரு சின்ன மரியாதை ஒன்று. சார் காஃபி ஐயா முடிச்சுட்டாரு. ஸ்பெஷல் டச்சா? உங்க வீட்டுல நீங்க எவ்வளவு ஸ்பெஷலா வெங்காய தோசை சுடுவீங்க? ஐயா துண்டை போட்டாருன்னா தோசை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது வந்து ஃபாதர்ஸ்க்கு ஒரு செலிப்ரேஷன் அப்படின்றத நான் சொல்றேன், நீங்க நினைச்சாதீங்க. உண்மையிலேயே அதுதான் நல்லா இருந்தது சார். Galata presents Mudal Nayagan, a celebration of fatherhood. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Pisu Pisu Pillada Sunland Refined Sunflower Oil. Associate sponsor Darling Mobile Ulagin Superstar. Food partner Topi Papa Biryani. Hospitality partner Park Elanza, Chennai.